வெல்கம் டு எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல். இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பு எல்லாமே வேலை முடிஞ்சுது, டெலிவரிக்காக வெயிட்டிங்கு. நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு வந்து நம்ம இந்த ஆம்பை வந்து டெலிவரி கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபுல் அக்ரிலிக் தான். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம், ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி கலர் கிட்டு ஜிடெக்கோடது பக்காவாக இருக்குது. ஆடியோ ரிசல்ட்டு 2 விமீட்ரு போட்டிருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்சு, ப்ளூ கலர் எல்இடி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேமு விமீட்ரு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆஃப் பண்ணிட்டோம்னா இதுக்கு தனியாக வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான், எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதை ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன் ஆகிடும். அதுக்கு சப்போட வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து நம்ம 5 சேனலுக்கு உள்ள வால்யூம் கண்ட்ரோல். ஓகேங்களா, நம்ம இதில் எது வேணுமோ மோடு செலக்ட் பண்ணி ஏற்றிக்கலாம். அடுத்து இது வேணும்னாலும் நம்ம உங்களுக்கு எந்த சேனல் வந்து உங்களுக்கு அதிகமாக சவுண்டு தேவைப்படுதோ, சப்போட வால்யூம் கண்ட்ரோல் தேவைப்படுதா இல்லை குறைக்கணுமா, எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வால்யூம் கண்ட்ரோலில் எந்த வால்யூமில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அது கடைசி வரையுமே அப்படி தான் இருக்கும். இப்போ வேணால் ஒரு டெமோ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோம், சாங் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம அப்படியே ஆஃப் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம், ஷடவுன் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே ஆம்பு ஷடவுனில் இருக்குது. இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஜிடெக் வந்து கலர் கிட்ட ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாங் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எந்த இதில் நம்ம செட் பண்ணி வச்சுருமோ அந்த வால்யூம் கண்ட்ரோலில் கரெக்டாக ஃபிக்ஸடாக அந்த மாதிரி இருக்கும். நம்ம குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இதில் வந்து சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து இன்டீரியரில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம இன்டீரியரு. நம்ம வந்து இப்போ லைட்டிங் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம சப்புப்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வசந்தோட கிராண்டு சப்பு போட்டிருக்கோம். கேஎம்எஸ்ஆரோட பஃபர் போர்டு போட்டிருக்கோம். கேஎம்எஸ்ஆரோட 5 சேனல் போர்டு தான். ஓகேங்களா, மேலே உங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. கேஎம்எஸோட ஸ்டூடியோ போர்டு நம்ம போட்டு இந்த பஃபர் போர்டிலேருந்து நம்ம எடுத்து அப்படியே கொடுத்துருக்கோம். அதோட ஆடியோ ரிசல்ட் சப்புக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபேன் பார்த்திங்கன்னா ஓடிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு நாய்ஸ் ஒரு கிளியரிட்டி, இந்த நாய்ஸே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாருங்கள், இப்போ நம்ம ஜிடெக்குமே வந்து ஆனில் தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஆனில் தான் இருக்குது. மேக்ஸிமில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 6 சேனல், அதாவது 5.1க்கு 6 சேனல் சப்போடு சேர்த்து அதில் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு கெய்னர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஸ்ரீ பவரில் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் 28028 12 ஆம்பியரு போட்டு நீட்டாக பண்ணியிருக்கோம். மெட்டல் டையோடு எல்லாமே வயரிங் கசகசன்னு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம கூலிங் ஃபேனுக்கு இந்த லைட்டிங்க்கு எல்லாத்துக்குமே தனியாக பக் கன்வெர்ட்டர் போட்டு நம்ம டாட் பிசிபி போட்டு அதிலிருந்து தான் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும், கீழே எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே தனியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஜிடெக் கலர் கிட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமில் வந்து 12 வோல்ட்டு பக் கன்வெர்ட்டர் நம்ம இது யூஸ் பண்ணிக்குவோம். இதில் வந்து ஏதாவது பிரச்சனை 2 ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து ஷடவுன் பண்ணி கொடுத்துரும். நம்ம அதை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இது ஆன் ஆகும், இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, எல்லாமே பக்காவாக பண்ணி முடிச்சுருக்கோம். இப்போ லைட்டிங் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டிங் ஏவி மீட்ரு எல்லாத்துக்குமே சப்ளை வந்து தனித்தனியாக கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நம்ம எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்துக்கோங்க, இதில் சின்னதாக ஒரு சாங் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஷடவுன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பின்னாடி ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணணும் ஜாக்கெட்டை. வாங்க கனெக்ட் பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நான் எடுத்து விட்ருக்கேன். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி பின் டைப் தான் கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அதாவது எல்லாமே தனித்தனியாக நீட்டாக பக்காவாக கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது இன்னும் 2 சேனல் வந்து கனெக்ட் பண்ணணும். நம்ம அதுக்கு வந்து இப்போதைக்கு டைம் இல்லை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் வந்து கஸ்டமர் வீட்டில் வந்துட்டு போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆண்டனா. நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேப்டாப் கனெக்டர் தான் நம்ம இதுக்கு போட்டிருக்கோம். பவர் சப்ளைக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பார்த்திங்கன்னா கட் பண்ணது கூட உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்திருப்போம். பக்காவாக பண்ணி கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபேன் பக்கத்துலேயே கொண்டு போகிறேன், நாய்ஸே இருக்காது. பார்த்திங்களா, அந்தளவுக்கு நம்ம வந்து வயரிங் ப்ராப்பராக பண்ணுவோம். பார்த்திங்கன்னா வயரிங்க்கும் எல்லாத்துக்குமே ஸ்லீவ் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குமே ஸ்லீவ் போடாமலாம் இருக்க மாட்டேன், எல்லாத்துக்குமே ஸ்லீவ் போட்டு நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம வந்து நம்பர் கொடுத்துருப்போம். நம்ம கேட்லாக், அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ், அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவிலையும் நம்ம வந்து நம்பர் கொடுத்துருக்கோம், அதிலேயே இருக்குது. ரெண்டுக்குமே ஒரே நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த நம்பருமே மாற்றலை. இப்போ பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக வால்யூம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து பாட்டை வந்து உங்களுக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து ஹெட்செட்டில் கேட்டு பாருங்கள் இதோட ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹெட்செட்டில் கேளுங்க, துல்லியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போட வால்யூம் எல்லாமே பக்காவாக இருக்கும். ரிசல்ட்டு ஃபுல்லாக வைக்கிறோம், பார்த்துக்கோங்க. ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சாங் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா சாங் வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சாங் ப்ளே பண்ணாலே நம்மளுக்கு வந்து காப்பிரைட் விழுந்துடும். நான் ஒவ்வொரு வீடியோவிலும் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். சாங் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நியூ சாங்காக போடுறேன் பாருங்கள். வால்யூம் கம்மியாக வச்சுப்போம். வால்யூம் கம்மியாக வச்சுருக்கோம். இதில் வந்து இப்போ ஒரு நியூ சாங்காக போடுவோம். போயிட்டுருக்கேன் பாருங்கள். சாங் வரட்டும், மியூசிக் எல்லாம் போயிட்டுருக்கு. மியூசிக் போட்டு நான் போடுறேன். ஃபுல்லாக சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். இதிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5.1 இந்த கிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 சேனல் மாறுதுங்களா, ஸ்டீரியோ. அடுத்து 2.1 சப்பு, அதாவது 2 லெஃப்ட் ரைட்டு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் ரைட்டு ஒரு சப்பு வந்து வேலை செய்யும். அடுத்து 3.1, அதாவது சென்ட்ரு லெஃப்ட்டு சப்பு வந்து வேலை செய்யும். இப்போ வந்து 4.1னா அதாவது சப்பு 2 லெஃப்ட் ரைட்டு 2 சரவுண்டு, சென்ட்ரு ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி. இப்போ 5 சேனல் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா சேனலுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இதில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிரும். அதாவது MP3 ஃபார்மேட்டாக, இல்லை நீங்கள் ஹை குவாலிட்டியான அதாவது கட்சி வந்து 4K வரையும் இதில் சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா MP3யில் வந்து நம்மளுக்கு வந்து சாங் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து கஸ்டமர் வீட்டில் வந்து நம்ம HDMI கேபிள் போட்டு நான் உங்களுக்கு அதிலேருந்து டிவிலேருந்து கனெக்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட போடுறேன். இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து எதுவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேங்களா, இந்த சாங் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணியிருக்கேன். பாருங்கள் சாங்கை ப்ளே கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக பண்ணியிருப்போம். ஆடியோ ரிசல்ட் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும். ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறுபடியும் வேணால் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம டிஸ்பிளே வேணாம், நம்ம நைட்டில் படம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆஃப் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் இந்த நம்மளுக்கு வியூ மீட்ரு எல்இடி லைட்டு எதுவுமே தேவையில்லைன்னு ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. டோட்டலாக பிளாக்காக ஆஃப் ஆகிடும். ஆனால் செட்டு வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஆனால் செட்டு வந்து ஆன்லேயே தான் இருக்கும் உங்களுக்கு. டோட்டலாக எல்லாமே ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஆன் பண்ணுற பாருங்கள், டிஸ்பிளே மட்டும் ஆன் ஆகிடும். ஓகேங்களா, டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு லைட்டிங்கும் வேணும் அப்படின்னிங்கன்னா லைட்டிங்கும் ஆன் பண்ணிங்கன்னா லைட்டிங்கும் வந்துடும் உங்களுக்கு. மறுபடியும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள்ஃபயர் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். கான்டாக்டாக அதே நம்பர் தான். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஆர்டரை நீங்கள் கொடுக்கலாம். நீட்டாக பண்ணி கொடுப்போம். பட்ஜெட் வைஸாக நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.